எதிர்பாராத மரணம். பகுதி 1. கேஆபி வீடு ராமநாதபுரத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த கோபி வீடு அங்கு பல தலைமுறையாக வசித்து வந்த வெங்கடாசலம் குடும்பத்திற்கு சொந்தமானது. வீட்டின் சூழல் எப்போதும் அமைதியாக இருக்கும். ஆனால் அந்த அமைதி ஒரு இரவில் முற்றிலும் சிதறியது. அந்த இரவு வீட்டில் அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்க திடீரென்று ஒரு கருணை கூச்சல் கேட்டது. அந்த ஓசையை கேட்டதும் வீட்டில் இருந்த அனைவரும் கண் விழித்துக் கொண்டனர். ஒவ்வொருவரும் ஓடி வந்து பார்க்கும்போது மாடியில் தன் அறையில் உறங்கிக் கொண்டிருந்த வெங்கடாசலம் ஐயா பிணமாக கிடந்தார். அதிர்ச்சியூட்டும் மரணம். வெங்கடாசலம் அவர்களின் உடலில் எந்த காயமும் இல்லை. எவரும் அவரை தாக்கியதற்கான சாட்சியம் இல்லை. ஆனால் அவர் முகத்தில் திடுக்கிடும் பயத்தின் வெளிப்பாடு இருந்தது. அது அவரை இறப்பதற்கு சில நொடிகள் முன்பே பயமுறுத்தியதற்கான அடையாளமாக இருந்தது. குடும்பத்தில் இருந்த அவரது மகன் அருண் மரணத்தின் விபரீதத்தால் அதிர்ந்து போனான். வீட்டில் உள்ள அனைவரும் தங்களுக்குள் சந்தேகம் கொண்டனர். இந்த மரணம் இயல்பானதா இல்லையா? முதல் சந்தேகம். அடுத்த நாள் காலை போலீஸ் விசாரணை தொடங்கியது. விசாரணையில் வீட்டு வேலைக்காரியான அழகான ஒரு முக்கிய தகவல் கூறினாள். நேற்று இரவு 12 மணி நேரத்தில் ஐயா யாரிடமோ கடுமையாக பேசிக் கொண்டிருந்தார். எனக்கு பயமாக இருந்தது. அதனால் நான் என் அறைக்கே போய்விட்டேன். போலீசாருக்கு இது ஒரு முக்கியமான தகவலாக இருந்தது. வெங்கடாசலம் இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு யாரிடமோ வாக்குவாதம் செய்துள்ளார். மறைக்கப்பட்ட ரகசியம். வீட்டில் உள்ள அனைவரும் விசாரணைக்கு அழைக்கப்பட்டனர். ஆனால் யாரும் முக்கியமான தகவலை வெளிப்படுத்த தயாராக இல்லை. திடீரென்று விசாரணை நடந்து கொண்டிருக்க மாடியில் இருந்த பழைய அலமாரி திறந்தது. அதன் உள்ளே இருந்த ஒரு பழைய கடிதம் பொழியத் தொடங்கியது. அந்த கடிதத்தில் இருந்த வார்த்தைகள் எல்லோரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கின. நீங்கள் செய்யும் தவறுக்கு ஒரு நாள் நீங்கள் தண்டனை அனுபவிக்க வேண்டும். அந்த நாள் இன்று. கடிதம் படித்து முடியும் முன்னரே வீட்டில் உள்ள ஒருவரின் முகத்தில் வியர்வை பெருகியது. அவன்தான் கொலைகாரனா? பாகம் 2 விரைவில். இது வெங்கடாசலம் ஐயாவின் இயல்பான இறப்பு அல்ல. இது ஒரு திட்டமிட்ட கொலையாக இருக்குமா? அந்த கடிதம் எழுதியது யார்? வெங்கடாசலம் இறக்கும் முன் யாரிடம் பேசினார்? கொலையாளி யார்? பகுதி 2 அதிர்ச்சியான உண்மைகள் வெளிவரும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? இந்த மரணத்தின் பின்னால் யார் இருக்கலாம்? உங்கள் கருத்துக்களை பகிருங்கள்.